வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விமானப்படை பள்ளி சேர்க்கை பத்தி பார்க்க போறோம். அது பால்வாட்டிக்கா இருந்தாலும் சரி, ஒண்ணாம் வகுப்பா இருந்தாலும் சரி, செகண்ட்ல 12th இருந்தாலும் சரி. ஸோ நான் நிறைய கேந்திரிய வித்யாலயா ரிலேட்டட் வீடியோஸ் போடும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் பத்தி சொல்லுங்க, ஆர்மி ஸ்கூல் பத்தி சொல்லுங்க, நேவி ஸ்கூல் பத்தி சொல்லுங்கன்னு நிறைய கேட்டுட்டே இருந்ததுனால நான் வந்து இந்த சீரீஸ்ல வந்து இதையும் சேர்த்துட்டு வரேன். ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் பத்தி நீங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா சங்கட்டன் சொல்லிட்டு சென்ட்ரலி வந்து டெல்லியில ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அவங்க இந்தியால இருக்க எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது இந்தியா பூரா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் சொசைட்டின்னு இருக்கு. அவங்க தான் வந்து எல்லா கைட்லைன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்றது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ், இந்தியால இருக்கிற எல்லா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ். ஓகே, பட் அட்மிஷன் ப்ரொசீஜர் மீதி எல்லாமே வந்து ஸ்கூலே வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க வந்து அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க. அதனால இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் இது வந்து காமனா இருக்காது. இண்டிவிஜுவல் ஸ்கூல் அவங்கவுங்க டேட்ஸ் அறிவிச்சுக்குவாங்க, அவங்கவுங்க அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நான் போட்டுட்டே வரேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அட்மிஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அந்த கிரைட்டீரியா மீட் ஆகுதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நீங்க ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு அட்மிஷன்ஸ் போடுறீங்கன்னா இந்த ஏஜ் கிரைட்டீரியா உங்களுக்கு மீட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜிக்கு போனா 3 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுவும் எப்பன்னா 1 ஏப்ரல் 2026. இது இந்த இந்த வருஷத்துக்கு. பட் ரெகுலரா எந்த வருஷம் எடுத்துக்கலாம், அந்த 1 ஏப்ரல்ல வந்து இந்த ஏஜ் முடிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு அட்மிஷன் போடுவோம். எல்கேஜிக்கு 4 வயசு முடிஞ்சிருக்கணும், யூகேஜிக்கு 5 வயசு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு யூஸ்வலா 6 வயசு. இதெல்லாம் வந்து என்இபி பாலிசி கைட்லைன் ஃபாலோ பண்ணி இந்த ஏஜை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அட்மிஷன் டைம்லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மார்ச்க்குள்ளார அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நீங்க ஸ்கூலை டைரக்டா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அட்மிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால்பார்கி ஸ்கூல், இது வந்து பால்பாட்டிக்கா இருக்க ஸ்கூல்ஸ்லாம் எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இருந்ததுன்னா அது வந்து பால்பார்கி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இல்ல ஜென்ரலா ஸ்கூல்ல அந்த கிளாஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ்னே சொல்லுவாங்க. ரீசனபிள் டிரான்ஸ்போர்ட்டபிள் டிஸ்டன்ஸ், நீங்க வந்து ஏஜ் கிரைட்டீரியா பார்த்துட்டீங்க. அப்புறம் வந்து அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரையாரிட்டி கேட்டகரி என்னன்னு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 அண்ட் 5. ஸோ 5வது கேட்டகரி தான் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கவங்களுக்கு, ஜாப்ல இருக்கவங்க சிவிலியன்ஸ்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து 5வது கேட்டகரி தான். ஸோ இந்த 4 கேட்டகரியும் பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்க, ஏர்ஃபோர்ஸ்ல ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்ல இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இதுலலாம் இருக்கிற எல்லா இதுலயும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கடைசி சீட்டு வந்து பிரைவேட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த கேட்டகரியில அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல கேட்டுக்கலாம். நீங்க ஸ்கூல்ல அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே இருக்குன்னு சொன்னா அவங்களே அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க அவங்க ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா போயிட்டு வர்றது கஷ்டமா இருந்தா வேண்டாம். இல்ல பக்கத்துல இருக்கு டிரான்ஸ்போர்ட்லாம், பக்கத்துல ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளார இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் வேன் அது மாதிரி போயிட்டு இருக்கும். அதுலயே நீங்க பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுல இருக்க ஸ்கூல் லிஸ்ட் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து ஒன்லி 4 தான் இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா தாம்பரம் அண்ட் ஆவடி, அண்ட் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சூலூர் அண்ட் கோயம்புத்தூர். ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூர் மட்டும்தான் ரெண்டே 2 ஸ்கூல் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூலோட நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டேன், நீங்க அட்ரஸும் பார்த்துக்கோங்க. அதுல போயிட்டு நீங்க டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். நான் அது இப்பயும் சொல்ல போறேன். அதே மாதிரி ப்ரையாரிட்டி கேட்டகரி அங்க நிறைய போட்டிருந்தது, நான் இங்க சிம்பிளா சொல்லிட்டேன். ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்டாஃப், ஸ்கூல் ஸ்டாஃப் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆர்மி, நேவி, பேராமிலிட்டரியில இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவிலியன்ஸ் வருது. ஓகே,
அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல நீங்க வந்து அட்மிஷன் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு அப் டு 75,000 வரும். நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்கூல்லயே அவங்கவுங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வரல. அவங்களுக்கு வந்து 60,000 வரைக்கும் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கு இயர்லி. இது ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களோ அவ்வளோ தான் வாங்குறாங்க. ஓகே. அவங்க அண்ட் இவங்க ஃபாலோ பண்ற சிலபஸ் வந்து சிபிஎஸ்இ சிலபஸ். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பார்க்கலாம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் தாம்பரம். இந்த தாம்பரம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். உங்க அட்மிஷன் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அட்மிஷன் இப்போதைக்கு முடிஞ்சிச்சுங்கிறாங்க. பட் நீங்க ஸ்டில் ஸ்கூல் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து நான் சொன்ன மாதிரி தாம்பரத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு வந்து 71,000 வருது. ஸோ நீங்க ஒன் டைம் அட்மிஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15ல இருந்து 20,000 ரூபாய் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு ஒரு 60,000 கிட்ட வரும் இந்த தாம்பரம் ஸ்கூல்ல மட்டும். ஓகே. ஸோ இங்க வந்து அட்மிஷன் ஸ்கெடியூல் இருக்கு. இங்க லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் இங்க இல்ல இதுல. பட் நீங்க ஸ்கூல்ல அப்ரோச் பண்ணிட்டு ஓகே அட்மிஷன் இன்னும் ஓப்பனா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. இந்த அட்மிஷன் ஃபார்ம் லிங்க் இங்கேயே ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க பார்த்துட்டு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி. ஆவடியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ரிலேட்டட் காண்டாக்ட்ஸ் இவங்கள இருந்து இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்கீங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டு பாருங்க. அப்படி அங்கே ரெஸ்பான்ஸ் வரலன்னு டேரெக்டாக ஸ்கூல் அப்ரோச் பண்ணி கேட்டு பாருங்க. இங்கே அட்மிஷன் லிங்க் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபில் பண்ணுங்களா, இல்லைன்னா ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக மினிமம் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ பின்ன ப்ரீவியஸ் ஸ்கூல்ஸில் ஏதாச்சும் நீங்கள் படித்து இப்போ செகண்ட்க்கு மேலே நீங்கள் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா டிசிலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. பட் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தீங்கன்னா பால்வாட்டிகா எல்கேஜி யூகேஜி எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட டிசியும் கேட்குறாங்க. ஓகே. ஆதார் கார்டு அது மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சூலூரோட லிங்க் இது. ஸோ இதுலேயும் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இதில் கொடுக்கல. பட் இங்கே வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்மிஷனுக்கு வந்து நம்பரே கொடுத்துட்டாங்க. நீங்கள் இமெயிலும் போட்டுக்கலாம், இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் கோயம்புத்தூர், இதில் வந்து எங்கேயுமே அட்மிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் போடல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பப்ளிஷ் பண்ணுறது தான். எப்போ அட்மிஷன் நடக்கும், அட்மிஷன் ஸ்கெடியூலுங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போடுவாங்க. அதில் எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணலாம், எப்போ சப்மிட் பண்ணணும், எப்போ லிஸ்ட் வரும் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாயிண்ட் பேஸ்ட் கால்குலேஷன் பண்றாங்க. அட்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு அட்மிஷன் சான்சஸ் ஜாஸ்தி ஆகும்னு இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெய்பர்ஹுட், பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களோ அதுக்கு வந்து அப் டு 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப பக்கத்துல இருந்தீங்கன்னா 15 பாயிண்ட், கொஞ்சம் 15 கிலோமீட்டர் நான் சொன்னல ரீசனபிள் டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர் 5 பாயிண்ட் கிடைச்சிடும். ஆல்ரெடி யாராச்சும் அந்த அண்ணன் இல்ல அக்கா அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 15 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி படிச்சவங்களோட பசங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. சிங்கிள் பேரண்டா இருந்தா 5 பாயிண்ட், நீங்க சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் கேர்ள் சைல்டா இருந்தா 5 பாயிண்ட், அதுக்கு வந்து அஃபிடேவிட் தேவைங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா இல்ல வார்ல இறந்தவங்களா இருந்தா அது மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்புல பாயிண்ட் கொடுத்து டோட்டலா 100 பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு பாயிண்ட் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு பார்த்து அந்த பாயிண்ட் பேசிஸ்ல அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இது பாயிண்ட் பேஸ்ட் அட்மிஷன் சிஸ்டம். இது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்க்கு டைரக்டா நீங்க ஸ்கூல் அப்ரோச் பண்றதுதான் பெஸ்ட். ஆன்லைன் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸ்கூல்ல போய் பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து பால்பாரதி பால்வாட்டிகா 1, 2, 3யோட ஃபீஸ் லிஸ்ட். ஓகே. இதுல வந்து பிரைவேட் போர்ட்ல அவங்க வந்து அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட ஃபீஸ் டீச்சர் போட்டிருக்காங்க, அதனால இது கம்மியா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பஸ் ஃபீஸும் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாஃப் ஏர்ஃபோர்ஸ் இல்ல மிலிட்ரியில வேலை செய்யறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இவங்க வந்து பஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பிரைவேட்டா இருக்கிறவங்க வந்து அவங்களாவே பஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து எப்படின்னா பிரைவேட்ல நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களே 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோ பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மினி வேன் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் குவிக்கா வந்து அட்மிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிடும். ஓகே.
அதையும் தாண்டி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அட்மிஷன் ப்ராசஸ்ல என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.